சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய புதிய பன்னோக்கு மருத்துவமனையை சுமார் 230 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பன்னோக்கு மருத்துவமனை கட்டுமான பணிகள் 2024ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுமான பணிகளை நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து மடுவன்கரை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். எழுபத்து 4வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் முப்படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரின் 2ஆம் நாள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆண்டுதோறும் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நடைபெறும் குடியரசு தின விழா மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த ஆண்டு உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு குடியரசு தின விழாவுக்கான முதல் நாள் அணிவகுப்பு ஒத்திகை ஜனவரி 20ஆம் தேதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற 2வது நாள் ஒத்திகை நிகழ்ச்சிகள் ஆளுநர் முதலமைச்சருக்கு மரியாதை செலுத்துவது, முப்படை வீரர்கள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோரின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் மயிலாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் பிறகு 20 துறை சார்ந்த அலங்கார ஊர்திகள் ஒத்திகையில் பங்கேற்றன. இந்த ஆண்டு பெண்கள் சிறப்பு காவல் படையின் கூட்டுக்குழுவினரின் முரசு இசை நிகழ்ச்சி சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மூலவரை நாளை மதியம் வரை மட்டுமே தரிசிக்க முடியும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பழனி முருகன் கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற 27ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. அதை ஒட்டி மலை கோயிலில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேத மந்திரங்களை சிவாச்சாரியார்கள் ஓதி வருகின்றனர். நாளை மூலவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சன்னதி திரையிட்டு மூடப்பட உள்ளது. அதனால் நாளை மதியம் வரை மட்டுமே பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்ய முடியும். இதனிடையே ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசிக்க வருகை தந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக காவடிகளை சுமந்து ஆடி பாடி கிரிவலம் செல்கின்றனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கூத்தைப்பாரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் கூத்தைப்பாரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருச்சி மட்டுமின்றி கரூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 750 காளைகளும் 316 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசல் வழியாக சீறி பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ குழுவினர், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் 7 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்ததாக பல்வேறு முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். வார விடுமுறை தினமான இன்று கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அதிகாலை முதலே ஏராளமான பயணிகள் குவிந்தனர். திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், சுற்றுலா படத்துறை போன்ற அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சூரியன் உதயமான அற்புதமான காட்சியை செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர்.
கடலில் ஆனந்தமாக குளித்தும் அலைகளோடு விளையாடியும் சுற்றுலா பயணிகள் பொழுதை கழித்தனர். விவேகானந்த ராக் பார்த்தோம், இங்க இந்த காந்தி ஸ்டாச்சு பார்த்தோம், வேற நிறைய இது பார்த்தோம். நல்லா ஜாலியா இருக்கு. கூட்டம் ரொம்ப பிஸியா இருக்கு. எல்லாம் உலகத்துல இருந்தே நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. வெரி மிக்ஸ் கிரவுட். சூப்பர். கடற்கரை பகுதியில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 10 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நாமக்கல் மண்டலத்தில் தினசரி 4.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை வெளிநாடுகள், வெளிமாநிலம் மற்றும் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி அதிகரித்தாலும் வட மாநிலங்களுக்கு தினசரி அனுப்பி வைக்கப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்ததாலும் நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் கொள்முதல் விலை புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் ஹைதராபாத் மண்டலத்தில் முட்டை விலை நாமக்கல் மண்டலத்தை விட குறைவாக இருப்பதால் நாமக்கல்லில் இருந்து வட மாநிலங்களுக்கு முட்டை அனுப்புவது 4 நாட்களாக தடைபட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு காரணங்களால் 2 நாட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட சுமார் 9 கோடி முட்டைகள் இருப்பு உள்ளன. மொத்தமாக சுமார் 10 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கொள்முதல் விலையை ₹5.45 என நிர்ணயம் செய்தாலும் பண்ணையாளர்களிடம் வியாபாரிகள் 65 காசுகள் குறைத்து 480 காசுகளுக்கு மட்டுமே கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. அத்துடன் முட்டை கொள்முதல் விலை மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தாசில்தார் போல நடித்து மூதாட்டிகளிடம் 6 மாதமாக நகை பிரித்து ஏமாற்றிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த 35 வயதான சிவா புஷ்பா ராணி இருசக்கர வாகனத்தில் டிப்டாப்பாக சென்று திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம், ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக ஆடு மாடுகள் மேய்க்கும் மூதாட்டிகளிடம் தன்னை தாசில்தார் என அறிமுகப்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்களிடம் முதியோர் உதவித்தொகை வாங்கித் தருவதாகவும் அதற்கு புகைப்படம் எடுக்க வேண்டும் என கூறியும் அவர்களிடமிருந்து நகைகளை பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதேபோல் தொடர்ச்சியாக அவர் பலரிடம் கைவரிசை காட்டி வந்த நிலையில் காவல்துறையினர் 120 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சிவா புஷ்பா ராணியை கைது செய்தனர். அவரிடமிருந்து 8 சவரன் நகை மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் இல்லத்திலிருந்து 6 ரகசிய ஆவணங்கள் 3வது முறையாக கைப்பற்றப்பட்டன. அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் கடந்த 2009 முதல் 2017ஆம் ஆண்டு வரை துணை அதிபராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அரசின் ரகசிய ஆவணங்களை டெலிவரில் உள்ள தனது இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் ஜோ பைடன் எடுத்துச் சென்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமெரிக்காவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட சோதனை அமைப்பான FBI பைடனின் இல்லத்தில் சோதனை நடத்தியது. கடந்த ஆண்டு நவம்பரிலேயே இது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் 2 முறை ஆவணங்கள் அவரின் அலுவலகத்தில் கிடைத்தன. 3வது முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை 13 மணி நேரம் FBI அதிகாரிகள் பைடனின் இல்லத்தில் சோதனை நடத்தினர். ஈரோடு இடைத்தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் ஜெயக்குமார், வளர்மதி, கோகுல இந்திரா, பெஞ்சமின் உள்ளிட்டோர் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதனை சென்னையில் சந்தித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து தேவநாதன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சி வந்துட்ட பிறகு நானும் தங்கமணி அங்க இவர்கள் வருகைக்காக தான் வெயிட் பண்ணோம். யாருடைய வருகைக்கு? திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு KPM, அதே போன்று திரு K. செங்கோட்டையன், திரு வேலுமணி, இவங்க 4 பேரும் ஒன்னா அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணணும். உடனே அதை ஒரு பில்டப் கொடுத்து, அது உங்க டிவியில் தான் எல்லாமே பில்டப் கொடுத்து கற்பகவல்லி திரும்புறாங்க. கற்பகவல்லி எந்த சேனல் இருக்கு அந்த டிவி, உடனே ஒரு பில்டப் கொடுத்துட்டு அது பேர் வாசல் வெயிட் பண்ணாங்க. அது உண்மை நிலை இல்லை. வெயிட் பண்றதுன்றது ஒரு மூத்த நிர்வாகிகள் அவங்க மொத்தமா வரும்போது மொத்தமா போய் சந்திக்கணும் அடிப்படையில் தான் வெயிட் பண்ணோம். இது சோசியல் மீடியால இதெல்லாம் நேற்று எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அதனால உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு திரு சோசியல் மீடியா மூலமா உங்க மூலமா தெரிவிக்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நான் இங்க சொல்றேன். போயிருக்காரு. அவர் அங்க பிஜேபியோட தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் இருக்கு. அதாவது இந்தியான்றது ஒரு சுதந்திர நாடு. பாஸ்போர்ட் தேவையில்லை. எந்த ஸ்டேட்டுக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் போகலாம். அதில் ஒரு பீகார் போட்டோம், ஒரிசா போட்டோம், வெஸ்ட் பெங்கால் போட்டோம், அது மாதிரி எங்கே வேணாலும் போட்டோம். அவர் இது ஒரு ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. அவர் போறத பத்தி எங்கிட்ட கேக்குறீங்க? நீங்க அவர் ஏன் போனாருன்னு அவரை கேளுங்க. நீங்க அதிமுக சார்பில் நான் தான் போட்டியிட போறேன், எங்க சார்பில் தான் போட்டியிட போறாங்க. நீங்க போட்டியிட போறீங்களா? ஓபிஎஸ் சொல்றாரு சார், அப்படி சொல்றாரு. ஆதரவு கேட்டுட்டு இருக்காரு எல்லார்கிட்டையும். அண்ணாமலையும் சந்திச்சிருக்காரு பாஜக சார்பில். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது டிவிஷன் பெஞ்ச், அதாவது 2 நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு அந்த கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அண்ணன் இடைக்கால பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி தலைமையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
சீர் சிறப்புமாக இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிற நிலையில இன்றைக்கு வந்து எப்படி வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? அதனால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது சட்ட ரீதியாகவும் வந்து தவறு. எனவே அந்த அடிப்படையில் வந்து நான் சொன்ன மாதிரி திமுகவுடைய பி டீமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்த வேணும். அது மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு திமுக பி டீமாக தான் அவருடைய செயல்பாடு இன்றைக்கு தொண்டர்கள் வந்து முழுமையாக இன்னைக்கு வந்து நினைக்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா அவரை பொறுத்தவரை வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணா அவர் சுயேட்சை வேட்பாளர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கருதுவாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கருதுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கீழே போயிட்டாரு இல்லையா? அது இன்னும் வந்து அவர் வந்து இந்த எலெக்ஷனோட அவருடைய கதை வந்து முடிகிற அளவுக்கு தான் இருக்கு. நோட்டாவுக்கு கீழே போயிடுவாரு. எனக்கு தான் இருக்கு, நானும் ஒருங்கிணைப்பாளர் சிம்பிள் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க அவரு சொன்னா சொல்லிட்டு போட்டாங்க. சட்டப்படி அந்த கையெழுத்து போடுற ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற அதிகாரமே அந்த நடைமுறையாருக்கு தான் உண்டு. ஓகே வந்தானா ஏன் தூரம் போட்டீங்க? அதாவது பேச்சுவார்த்தை பொறுத்தவரை சும்மா நடந்துட்டு இருக்கு. அதான் இந்த கட்டத்தில் நான் சொல்ல வேணும். அதாவது அவங்க கட்சியில் இருக்கவங்க பல்வேறு வகையில் பல்வேறு கருத்து சொல்லுவாங்க. ஆத்தென்டிகேஷன் தான் முக்கியம். அதனால அண்ணாமலையோட பேச்சுவார்த்தை நேற்று சும்மான இருந்தது. அதான் எல்லாமே வந்து பிரச்சாரங்கள்ல இருந்து கட்சியை பொறுத்த இன்னைக்கு மிக 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 எழுச்சியா இருக்கு. இந்த ஆளும் திமுக விடியாத அரசு மீது கடுமையான அதிருப்தி இன்றைக்கு வந்து மக்கள் இருந்து இருக்கிற நிலையில அதையெல்லாம் வந்து நிச்சயமா மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பூத்து கமிட்டிலாம் அம்மா போட்ட காலத்துல இருந்து அதெல்லாம் வந்து ரிவைவ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் உள்ள பார்ட்டி ஏடிஎம்கே பார்ட்டி நிச்சயமாக வந்து திமுக எதிர்கொண்டு இந்த தேர்தலில் வந்து மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதன் மூலம் திமுக வந்து 2024 ஒரு 0, அதே போன்று 2026 ஒரு 0 என்ற நிலைக்கு மக்கள் வந்து திமுக பாடம் புகட்டுற வகையில் இந்த தேர்தல் அமையும். ஓகே தப்பு தப்பு. அதாவது ஒரு விஷயம் செல்வம் உங்க கேள்வி தப்பு. ஒரு யாதவ மகாசபை தலைவர் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவருடனான சந்திப்புக்கு பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.